ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக கொதி வரும்போது இட்லி தட்டு வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச நெல்லி அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக தொடச்சி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். செம சூடாக இருக்குங்க. லைட்டாக ஒரு பீஸ் எடுத்து அழுத்தி காட்டுறோம் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இது ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம கடுகு வெந்தயம் வறுத்துக்கலாங்க. கடுகு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்கனியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வினிகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணது கிடையாதுங்க. ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா கடுகும் வெந்தயமும் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்ச பொடியை இந்த இடத்துல சேர்த்திக்கலாங்க. இப்போது அந்த பொடியை சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு நாள் முழுசும் ஆற விட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.